ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனாஸ் சனிக்கிழமை 4வது வாரம் பெருமாள் சாமிக்கு மாவால் அலங்காரம். இது எப்படி செய்கிறதுன்னா, பச்சரிசி பன்னீர் ரெண்டும் கலக்கி வாசனையாக இருக்கிறதுக்காக கலக்கிட்டு நமக்கு எப்படி வேணுமோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் குங்குமம் விளக்கு, பச்சரிசியால் நாமம், துளசி மாலை, அதுக்காக இந்த கலரு கொடுத்துருக்கேன். கிளியராக நம்ம டிசைன் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம், தாயாருக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சு ப்ராப்பராக அழகாக ரெடி பண்ணிக்கலாம். பெருமாள் சாமிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்சமாக ரெடி ஆகிட்டார். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது மாவு அரிசி ஒவ்வொன்றும் அலங்காரம் செய்யும்போது அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ நல்ல பலன்கள் இருக்குது. நம்ம பெருமாள் சாமி நம்ம கூடயே இருந்த மாதிரி, அதுதான் உண்மை. நம்ம கூடயே இருக்கிறாரு பெருமாள் சாமி. பாருங்கள், நல்ல இதுக்கு நான் எதுவுமே செய்யலை, அப்படியே பிடிச்சி வச்சேன். கொஞ்ச நேரத்தில் ஃபேன் காற்றுல ட்ரை ஆகிடுச்சு, நல்லா கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அலங்காரம் பண்ணுங்கள். விநாயகர் பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன். விநாயகர் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதே பச்சரிசி மாவு தான். நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்தீங்க இல்லையா கப்பில், அதே தான். பாருங்கள், விநாயகரும் பெருமாளும் எவ்வளோ அழகாக அம்சத்தோடு அமைஞ்சு நல்லா நமக்கு காட்சி கொடுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து ரெடி பண்ணி நீங்கள் சாமி கும்பிடுங்க. நல்ல பலன்கள் இருக்கும். சோழி, கோமதி சக்கரம் எல்லாமே வச்சு உங்கள்கிட்ட அந்த நேரத்துக்கு என்ன பணம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கும்பிடுங்க. அதை எடுத்து நீங்கள் பூஜை அறையிலே வச்சுட்டு மறுநாள் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுங்க. உங்களுக்கும் நல்லது, நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.